வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய 8th சம் தான் பாருங்க. இந்த லைன் த்ரோ த பாயிண்ட்ஸ் -2, 6 and 4, 8 is perpendicular to line through the points 8, 12 and x, 24. Find the value of x. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் வழியக்கூடிய லைனும் இந்த ரெண்டு பாயிண்ட் வரக்கூடிய லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அதோட ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் -1 வரணும். அப்படி -1 வந்தால் அந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் இது ஏபின்னு வச்சுக்கோங்க, இதை சிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதை நம்ம கிளாஸாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாயிண்ட் எடுத்து எழுதுகிறேன். ஏ வந்து பாயிண்ட் என்ன இருக்குது, -2, 6. அதே மாதிரி பி வந்து 4, 8. இது ரெண்டும் ஒரு லைனை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் சி வந்து 8, 12. டி வந்து எக்ஸ், 24. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரு லைனை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டு பாயிண்ட் ஒரு லைன் இல்லையா? ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஏபின்றதை நான் M1, ஏன்னா ரெண்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால M1ன்னு வச்சுருக்கேன். y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் நமக்கு ஸ்லோப்க்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதிட்டு நம்ம பேர் வைக்கணும். அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை x1 y1, இதை x2 y2. ஓகேங்களா? இந்த லைனுக்கு இது x1 y1 x2 y2. அதேமாதிரி இந்த லைனுக்கு இதை x1 x2 x1 y1 x2 y2ன்னு வைக்கலாம். இல்லை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்றக்காக x3 y3 x4 y4 கூட வைக்கலாம். ஸோ ரெண்டும் செப்பரேட் லைனுன்றதுனால நான் இதையுமே அதே மாதிரி x1 y1 x2 y2னே வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் இதுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ ஏபிக்கான ஸ்லோப்பு M1 = y2ன்றது 8 மைனஸ் y1ன்றது 6, x2ன்றது 4 மைனஸ் x1ன்றது -2. ஸோ 8 - 6 டிவைடட் பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. 8லேருந்து 6 போச்சுன்னா 2, 4 + 2 6. ஸோ கட் பண்ணிடலாம். 1 2 2 3 2s are 6. ஸோ 1/3 M1 வந்து 1/3. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். M2 ஃபார்முலா அதே தான், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா எப்போவுமே எழுதுனீங்கன்னா எனக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்ஸு போட்டிருப்பேன். ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவசரத்தில் போகிறதுனால லைன் ஸ்ட்ரைட்டாக வராது. நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி போட்டால் கூட சூப்பர் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு பழகுங்க. y2ன்றது 24 - 21, x2ன்றது எக்ஸு. ஓகேங்களா? மைனஸ் x1ன்றது 8. 24 - 12 அப்படின்னா 12, x - 8. ஓகேங்களா? ஸோ M2 வந்து 12/x - 8. ஓகேங்களா? ஸோ M1 M2 கண்டுபிடிச்சாச்சு. அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான், எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஆனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், லைன் ஏபி அண்ட் CDR பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், அதுக்கு ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா M1 × M2 = -1. ஓகேங்களா? ரெண்டு லைன் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னா அவங்களோட ஸ்லோப்ஸை ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் -1. therefore M1 என்ன இருக்குது, 1/3 × M2 என்ன இருக்குது, 12/x - 8 = -1. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் தான். டாட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் டாட்டு தான் வச்சுருப்பேன் மல்டிப்ளிகேஷனுக்கு. அதை இன்ட்டுன்னு போட்டால் சம்டைம் எக்ஸுன்ற கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக தான் டாட் வச்சுருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டர் இருக்குது. 1 3 3 4 3s are 12. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 × 4 மேலே என்ன இருக்குது, நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது, ஈக்குவல் டு இந்த சைடு -1. இந்த டினாமினேட்டரை அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் எக்ஸு -8. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதலாம், இந்த -1 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். -1 × x -1x, அதாவது வெறும் x தான். -1xனாலும் -xனாலும் தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 8 8. இந்த பக்கம் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ
ஸோ எனக்கு தேவை எக்ஸோட டேட்டா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வர போகிறேன். எக்ஸு இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது, இந்த 4 இந்த சைடு வரும்போது -4. 8 - 4 = 4. ஓகேங்களா. that 4 x is equal to 4. அவன் கேட்டிருக்க டேட்டா x = என்னன்னு தான். ஸோ x = 4. ஓகேங்களா. இதுலேருந்து கண்டுபிடிச்சா x = 4 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 2 லைனுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ கண்டிஷன் என்ன, m1 × m2 2 பேரோட ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ண ஆன்சர் -1. அப்போ ஸ்லோப்பை வச்சு மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸுக்கான டேட்டாவை கிடச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் பண்ணியிருக்கேன், சிம்பிளை பண்ணுறது பாருங்கள். 3 4 3 are 12. அகைன் இந்த மேலே டினோமினேட்டர் 4 மட்டும் இருக்கும். அப்போ 4 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் டினாமினேட்டரில் இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷனை கொண்டு வரும்போது -1 × x ப்ளஸ் x - 8. இது மைனஸ் தான். ஓகேங்களா. அப்போ -1 × x -6 -1 × -8 +8. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த -6 மட்டும் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது +6 மாறிடும். இந்த +4 அந்த சைடு வரும்போது 8 பக்கத்தில் -4 மாறிடும். ஸோ 8 - 4 = 4. இவ்வளோ தான் இந்த சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். x = 4ன்றது இதுக்கான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில்